இது பாஜக செய்த சாதனை. பாஜக வந்து மனசு மாறி ஏற்றுக்கிடுச்சு. அதிமுகவுக்கு கிடைச்ச வெற்றின்னு தான் பிரச்சாரம் போயிருக்கணும். அவரும் தானே பேசிக்கிட்டு இருந்தார். கூட்டணி கட்சி பேச்சு கேட்குமா, உங்கள் பேச்சு கேட்குமா? இந்த கேள்வி இருக்குது இல்லை? இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்டுச்சுனாக்கா, நீங்கள் சொன்னதை வச்சு தான் பாஜக செய்திருச்சுனாக்கா, நீங்கள் பாஜகவினுடைய பின்வாசலில் உட்காந்துட்டு இருக்கிற கோஷின்னு ஒத்துக்கலாமா? ஒத்துக்கலாமா? நாங்கள் சொல்கிறது கேட்டு எங்களுக்காக செய்திருச்சு, அப்போ நாங்கள் பாஜகவினுடைய பின்வாசலில் இருக்கிற ஆட்கள், நாங்கள் போராளிகள் கிடையாது, ஒத்துக்கலாம். அழுத்தம் கொடுத்து ஒத்துக்க. என்ன அழுத்தம் கொடுத்தீங்க? அழுத்தம் கொடுத்து என்ன அழுத்தம் கொடுத்தீங்க? போராட்டினீங்களா? மீட்டிங் போட்டிங்களா? வேற என்ன பெரும் குரல் எடுத்து பேரணி நடத்துனீங்களா? இல்ல, நீங்க தான் செய்யணும், நீங்க தான் செய்யணும் சொல்லிட்டே இருந்தாங்களே. அது முதலமைச்சர் சொல்லிட்டே இருந்தாரு. யார் செய்யணும்? மத்திய அரசு தான் வந்து இந்த அது ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாருமே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. முதலமைச்சருக்கும் அப்புறம் மற்றவங்களுக்கு எனக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நீங்க தான் செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இதே தான் எடப்பாடியும் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இதே போல தான் சீமானு சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் கூட சொல்லிக்கிட்டே இருந்தேன் ராவணாவில். நான் கிரெடிட் எடுத்துக்கலாமா? நீங்கள் கூட ஆதன் இந்த பேட்டிலாம் போட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஆதனுடைய முயற்சி வெற்றி அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாமா? என்ன பேச்சு இதெல்லாம்? வந்து நீங்கள் தான் சொல்லி நடந்துச்சுனாக்கா நீங்கள் பின்வாசலில் உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னு உறுதியாகுது. இல்லைன்னா அந்த அதிமுகவுக்கு தானே போகணும். அவங்க தானே நீங்கள் சொல்கிற மாதிரி அடிமை இந்துத்துவோட கூட்டணி வச்சுட்டு இருக்கிறவங்க. அப்போ அவங்க சொல்லி நடந்திருக்கணுமா, நீங்கள் சொல்லி நடந்திருக்கணுமா?